திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை மாலை மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது. இது தொடர்பான வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இதை வரவேற்று இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றத்தில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வழக்கு தொடர்ந்த இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார், வக்கீல்கள் அருண், சாமிநாதன் மற்றும் பாஜக வழக்கறிஞர்கள் கோர்ட் உத்தரவு நகலை முருகனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். 100 ஆண்டு கணக்கான போராட்டம். முருகனுடைய முதல் படை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது அனைத்து சமுதாய மக்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்தை வீதி மன்றங்களில் பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பலர் நடத்தியிருந்தாலும் சட்டத்தின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சட்டக்கோவில் மாண்புமை நீதியரசர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதை சிரம் தாழ்ந்து பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தீர்ப்பு நகலை முருகப்பெருமானுடைய திருச்சந்நிதியில் அவருடைய பாதத்தில் இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் கண்டு மகிழக்கூடிய வகையிலே இந்த திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கூடிய தீர்ப்பு வந்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனையை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே கொடுத்த பல உத்தரவுகளை செயல்படுத்தாமல், உரிமைகளை நிலைநாட்டாமல், கடமைகளையும் சரிவர செய்யாமல் காலம் தாட்டி கொண்டு வருகிறது. இந்த தீர்ப்புக்கு வக்ஃபு வாரியம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நாங்கள் திருக்கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவாக இருப்போம் என்று வாதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குங்குமத்திற்கும் குல்லாவிற்கும் சண்டை இல்லை, அல்லாவிற்கும் முருகனுக்கும் சண்டை இல்லை. அனைவரும் தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், மாமன் மச்சினான் சொல்லக்கூடியவங்க எல்லாரும் மதமன பிரிந்தது போதும், அனைவரும் ஒன்றும் சொல்லக்கூடியவங்க எல்லாரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஆதரிப்பார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டு நாளை மாலை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபமானது எரியும்.